மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, சீஜாவில் வந்து இன்றைக்கி இந்த வெபினார் என்ன வெபினார் இன்றைக்கி அப்படின்னா ஜிஎஸ்டி 10% ப்ரீ டெபாசிட் ஃபார் பெனால்ட்டி அப்பீல்ஸ். அதாவது வந்து ஒரு டிமாண்ட் ஆர்டர் வருது, டிமாண்ட் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம 10% கட்டிட்டு ஒரு டேக்ஸ் பேசிஸில் டேக்ஸுக்கு மட்டும், நாட் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டேக்ஸுக்கு மட்டும் 10% கட்டிட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ்லி வந்து அப்பீல் போயிருந்தோம் 10%. இப்போது வந்து பெனால்ட்டிக்கும் 10% கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம போர்ட்டல்லையும் வந்து பெனால்ட்டி நோட்டீஸ், பெனால்ட்டி ஆர்டர் பேசிஸில் போகும்போது கேட்குது, அதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம வந்து வெபினாரே. இன்னைக்கு வரி இல்லாமல் அபராதம் மட்டுமா, தட் இஸ் த டிமாண்ட் ஆர்டர். இல்லை, டிமாண்ட் ஆர்டர் வந்து ஜீரோ, டேக்ஸ் வந்து ஜீரோ, பெனால்ட்டி மட்டும் போட்டிருக்காங்க ஒரு டிமாண்ட் ஆர்டரில், ஜிஎஸ்டி டிமாண்ட் ஆர்டரில். அந்த டிமாண்ட்ன்றதை நான் இந்த இடத்துல பெனால்ட்டின்னு மென்ஷன் பண்ணுறேன். பெனால்ட்டி மட்டும்தான் வந்திருக்கு, டேக்ஸில் ஜீரோ. அப்போது உங்களுக்கு வரி டேக்ஸ் இல்லாமல் அபராதம் மட்டும், பெனால்ட்டி மட்டும் அந்த ஜிஎஸ்டி ஆர்டர் வந்திருக்கா, அந்த ஆர்டர் பேசிஸ் பண்ணி நம்ம அப்பீல் போனோம் அப்படின்னா புதிய ரூல், ஜிஎஸ்டி ரூலில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் நீங்கள் 10% பெனால்ட்டி மேலே கட்டிட்டு தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி அப்பீலே போக முடியும். ஓகே, சரி சார், என்னையிலேருந்து இந்த ரூல் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா October 1. ஸோ October 1, 2025 ஆல்ரெடி நம்ம வந்து 9 months கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஜிஎஸ்டி சட்டத்தில் பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? இதுவரை நான் பெனால்ட்டிக்கு வந்து 0% தான், எனக்கு வந்து எதுவுமே ப்ரீ டெபாசிட்டே கிடையாது, டேரெக்டாக நான் அப்பீல் போகலாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு September 30 1 Octoberலேருந்து நான் 10% கட்டினா தான் எனக்கு வந்து பெனால்ட்டி பேசிஸில் வந்து எனக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்பீலே, ஃபர்ஸ்ட் அப்பீல். ஓகே, சரி, சிபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன, 16/2025. சரி, அந்த நோட்டிஃபிகேஷனோட டேட் என்னைக்குன்னா 17th September 2025. சரி, இந்த நோட்டிஃபிகேஷன் என்னையிலேருந்து எஃபெக்ட் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 October 2025. அப்போது ப்ரீ டெபாசிட் இதுக்கப்புறம் 10% பே பண்ணால் மட்டும்தான் பெனால்ட்டி பேசிஸில் இருக்கிற டிமாண்ட் ஆர்டருக்கு உங்களுக்கு உள்ளவே போகும், அப்பீல் உள்ளவே அலோவ் பண்ணும், இல்லாட்டி அப்பீல் அலோவ் பண்ணாது. அப்போது ஆர்டரில் டேக்ஸ் இல்லை, டேக்ஸ் டிமாண்டே இல்லை, பெனால்ட்டி மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பீல் போகணும் அந்த பெனால்ட்டியை சேலஞ்ச் பண்ணி அப்படின்னா நீங்கள் 10% கம்பல்சரி கட்டணும் இந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி. ஓகேவா? சரி, ஓல்டில் என்ன இருந்தது, இந்த செக்ஷன் 129 அந்த இவிஏபிள் இஷ்யூலாம் வரும் இல்லையா, அதில் பெனால்ட்டி நோட்டீஸ்க்கு என்னென்னா 25% கட்டிட்டு உள்ளே போகணும். பட் ஆஃப்டர் அக்டோபர் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பெனால்ட்டி கேசஸில் 10% கட்டிட்டு போனோம். சில கேசஸில் வந்து மற்ற பெனால்ட்டி கேசஸ் வந்து டெபாசிட் தேவையில்லை, பணம் கட்டாமல் நேரடியாக அப்பீல் போகலாம் அப்படின்றது பிஃபோர் அக்டோபர். பட் ஆஃப்டர் அக்டோபர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எந்த பெனால்ட்டி ஆகுனா இருக்குது, 129 மட்டும் இல்லை, வேறு எந்த பெனால்ட்டியாக இருந்தாலும் ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா 10% பெனால்ட்டி மேலே நீங்கள் ப்ரீ டெபாசிட் கட்டினதுக்கு அப்புறம் தான் அப்பீலே போக முடியும். ஸோ இது மேண்டேட்ரி. இதுக்கு ஏதாவது விதிவிலக்கு உண்டா, எக்ஸப்ஷனல் உண்டா? நோ, கம்பல்சரி, மேண்டேட்ரி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது செக்ஷன் 122க்கு ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க, பெனால்ட்டி வந்து 1 lakh, டேக்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா பிஃபோர் அக்டோபர் வந்து நம்ம அந்த பழைய ரூல் பிரகாரம் என்னென்னா ப்ரீ டெபாசிட் கிடையாது, டேரெக்டாக அப்பீல் போயிடலாம். சப்போஸ் ஆஃப்டர் அக்டோபர் இந்த நோட்டிஃபிகேஷன் 16/2025 வந்ததுக்கப்புறம் வித் எஃபர்ட் ஃப்ரம் 1 October இதில் என்ன அப்ளிகபிள்னா அந்த 1 lakh பெனால்ட்டி ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்கள் 10,000 rupees கட்டினா தான் அப்பீலே போக முடியும். ஓகே, சரி சார், எந்தெந்த செக்ஷனுக்கெலாம் வந்து இது பொருந்தும் அப்படின்னா இந்த புதிய ரூல் வந்து பெனால்ட்டி செக்ஷன் எல்லாத்துக்குமே பொருந்தும். செக்ஷன் 122, 125, 129, 130. ஓகே, ஸோ எந்தெந்த பெனால்ட்டி வருதோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 10% நீங்கள் கட்டிட்டு தான் போகணும். கிளியரா? சப்போஸ் பெனால்ட்டி வந்து பை மிஸ்டேக்காக ஆஃபீஸர் வந்து போட்டார், அசஸிங் ஆஃபீஸர் வந்து பெனால்ட்டியை வந்து பை மிஸ்டேக்காக ஒரு ஆர்டரில் போட்டார். சரி, அதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சார், அது ஆஃபீஸரோட மிஸ்டேக் தான், அஃபீஷியலோட மிஸ்டேக் தான். அப்போ நான் வந்து அதுக்கு சேலஞ்ச் பண்ணும்போது அப்பீல் போகும்போது 10% கட்டணும்னா கண்டிப்பாக கட்டி தான் போகணும். அதுதான் போட்டிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் பெனால்ட்டி வந்து சப்போஸ் டிஃபால்ட்டாக பை மிஸ்டேக்காக இருந்தாலும் 10% நீங்கள் கட்டினா தான் அப்பீல் போக முடியும். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி பெனால்ட்டி அப்பீல்
நீங்கள் வந்து போகும்போது இந்த 10% ப்ரீ டெபாசிட்டை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். இந்த எங்கேயுமே நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசலை. இது ஃபுல்லாகவே வந்து பெனால்ட்டியை பற்றி மட்டும் தான் நம்ம பேசிட்டு வரோம். ஸோ இப்போ என்ன, ஸ்டே கம்ப்ளைண்ட், ஸ்டே இன்ஃபார்ம். ஸோ இப்போது நம்ம அப்பப்போ போர்ட்டலில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து, ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பெனால்ட்டிக்கு 10% வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து 9 months ஆகுது. ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இந்த வெபினாரோட நோக்கமே. ஸோ இந்த மாதிரி கீப் ஆன் அப்டேட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து சிஜாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது பாட்காஸ்ட்டில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. நிறைய அப்டேட்ஸ் வந்து டேக்ஸ் ப்ரொஃபஷனலுக்காக டே பை டே கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரீ டெபாசிட் வந்து போர்ட்டலில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீ டெபாசிட் வந்து நீங்கள் பண்ணிங்க வச்சிங்களேன், சப்போஸ் வந்து ஒரு சின்ன அப்டேட்ஸ் ஆல்டர்லாம் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து ஆல்டர் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே. April 10th இந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ப்ரீ டெபாசிட் நீங்கள் ஆல்டர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது இல்லையா, இந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 16/2025 டேட்டட் 17th September நோட்டிஃபிகேஷன் நம்பர், சிபிஐசி நோட்டிஃபிகேஷன் நம்பர். ஓகே சரி, வித் எஃபர்ட் ஃப்ரம் எண்ணில் இருந்து சார் 1st October 2025 இதான் சார் அந்த நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட அனெக்சர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அனெக்சரில் அந்த அனெக்சர் வந்து ஒரு 4 to 5 pages போதும். நம்ம வந்து பேஜ் நம்பர் 1, 2, 3ல் போகலாம். 3, 4 பேஜ் நம்பர், எஸ் பேஜ் நம்பர் 4ல் நம்ம வந்து ட்ராக் அண்ட் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்கும். எஸ், இதில் வந்து செக்ஷன் 112 ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசமில் த அமெண்ட்மெண்ட் டேப்லெட் பிலோ த அப்பீலேட் லெவல். ஸோ செக்ஷன் 107க்கு வந்து 25% வந்து அந்த 129லாம் நம்ம சொல்லியிருந்தாலும் ஆல்ரெடி இப்போ வந்து 10% ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பீலேட் ட்ரைபுனல் 112 அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லா வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா ட்ரைபுனல் அப்போ வந்து க்ரியேட் பண்ணவே இல்லை, இப்போ க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. 10% வந்து நீங்கள் பெனால்ட்டி ஆர்டர் மேலே ட்ரைபுனல் போனீங்கனாலும் 10% பே பண்ணிட்டு தான் ப்ரீ டெபாசிட் போகணும். ஸோ அதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 4ல் வரும். ஓகே சரி சார், அப்பீல் போனால் ஃபஸ்ட் அப்பீல் போனால் நீங்கள் வருதுன்னு சொல்லியிருந்தீங்களே, அதை நம்ம பார்த்துடலாமா அப்படின்னா, ஃபஸ்ட் அப்பீலில் நீங்கள் பாருங்கள், ஒரு கிளைண்ட் இது நம்ம அப்லோட் பண்ணோம் லாஸ்ட் வீக். என்ன அப்லோட் பண்ணோம், ஒரு வந்து பெனால்ட்டி ஆர்டர் மட்டும்தான் அதில் இருக்குது. அந்த பெனால்ட்டியை சேலஞ்ச் பண்ணி போகும்போது இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நோ டேக்ஸ், டேக்ஸே 0 தான், இன்ட்ரெஸ்ட் மட்டும் போட்டுருக்கும் 48,182. இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம இங்கே கட்ட தேவையில்லை, ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். பெனால்ட்டி 10,000 வந்திருக்கா. ஸோ இப்போ இதில் வந்து அடுத்து பேஜ் நம்பர் 2 நம்ம ஃபில் பண்ண உடனே, ஸோ அதுலேயுமே உங்களுக்கு வந்து அதே 48, 10,000 பெனால்ட்டி. இப்போது தேர்ட் பேஜ் நம்ம போகும்போது ஃபில் பண்ணும்போது ப்ரீ டெபாசிட் 10% பெனால்ட்டி பேசிஸில் 1,000 rupees ஷோ பண்ணும். இது வந்து லைவாக நம்ம பண்ணும்போது வந்தது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாலேஜுக்காக ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன, பெனால்ட்டிக்கும் 10%க்கு ப்ரீ டெபாசிட் கட்டினா தான் நம்ம அப்பீல் போக முடியும் அப்படின்ட்டு. இன்னொரு அப்டேட்டோட உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.